ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் அணி எதிரான படும் தோல்வி அடைஞ்சாங்க சென்னை அணி. அதுவும் 18 ரன் வித்தியாசத்தில் சேசிங்கில் மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோல்வி குறித்து இதுதாங்க எங்கள் தோல்விக்கு காரணம், நாங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணது தப்பு, அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்பவே அசுறுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்கார். ஓப்பனவே சவால் விட்டு பேசியிருக்காருங்க. சிஎஸ்கே அணியின் நட்சத்திர ஓப்பனர் ரச்சின் ரவீந்திரா தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரச்சின் ரவீந்திரா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நாங்கள் பவுலிங்கில் அதிக ரன்னு கொடுத்துட்டோம், எங்களோட டார்கெட் 170 180 கொடுக்கணதாக இருந்தோம், அது எப்படி இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணோம் இந்த வாட்டி அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்து 40 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தோல்வி எங்களுக்கு தொடர்ந்து வருது, ரசிகர்கள் எங்களை நம்பி கிரவுண்டில் வராங்க நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் தோற்றோம், அவங்களுக்கு ஏமாற்றத்தை தரோம், எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு போட்டி 2 போட்டினா பரவாயில்ல, நாங்கள் தொடர்ந்து 4 போட்டி தோற்றுருக்கோம். நான் ரசிகர்களுக்கோசமே விளையாடணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே, ஏன்னா எங்களை பார்க்க வராங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டுன்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த போட்டி சென்னை நடக்குது, கண்டிப்பாக ரசிகர்களை நாங்கள் அடுத்த வாட்டி ஏமாற்ற விரும்பலை, நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். எங்கள் டீம் நல்லா தான் இருக்குது, இப்போ கூட ஒன்றும் குறைச்சல இல்லை, 200+ ஸ்கோர் அடிச்சிருக்கோம். அடுத்த போட்டி கண்டிப்பாக எங்களோட கம்பேக் ரொம்ப அசுறுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு. ஒரு மனசாட்சித்தனமாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஏன்னா ரசிகர்கள் நம்பி வராங்க, அவங்கள நாங்கள் ஏமாற்றி அனுப்புகிறோன்னு சொன்னது கரெக்டு தாங்க. ஏன்னா சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு 12,000 15,000 20,000 கொடுத்துலாம் வாங்கி வராங்க, வந்து சென்னை தோற்று இந்த மாதிரி ரொம்ப ஏமாற்றத்தோடு போகிறது கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சாச்சு, அடுத்த போட்டி திருப்பி சேப்பாக்கத்தில் தான் விளையாட போகிறாங்க வந்து. ஏன்னா கொஞ்சம் மானத்தை காப்பாற்றுங்க தலைவரே. தலை தோனி குறைச்சல இல்லைங்க, லாஸ்ட்டு வந்தாலும் அவர் வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. டாப் ஆர்டரில் இவங்க வேலையை எதனா பண்ணால் மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும். தோத்தா தோனி தான் காரணம், ஜெயிச்சா மட்டும் இந்தமாதிரி டீம் ஃபுல் எஃபெக்ட் பண்ணிச்சு, இது பண்ணிச்சு அது பண்ணிச்சு, நீங்கள் தோத்தா மட்டும் தோனி மேலே போடுறீங்க. ஆனால் பஞ்சாப் சொல்லி அவனை நல்லா பண்ணாங்க, பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டிசர்வுங்க வின் பண்ணுறதுக்கு ஸ்டேஸ் ஆகி நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணார். ஓகே, முடிஞ்சு போச்சு, அடுத்த போட்டி நான் பார்த்துக்கலாங்க. எப்படியோ நான் இது வரைக்கும் 5 விளையாடி இருக்கோம், 5ல் 4 தோத்துட்டோம், 1 தான் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 9 போட்டி இருக்குது, 9ல் ஒரு 7 ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகலாம். அடுத்த போட்டி ஒவ்வொரு போட்டி நமக்கு நாக் அவுட் மாதிரிங்க, ஒவ்வொரு போட்டி நினச்சி விளையாடணும், அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். பார்க்கலாம், எப்போவுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அடுத்த போட்டி நல்லா பண்ணலாம். நம்ம சென்னை அணி மேல் நம்பிக்கை இருக்குது, தோனி மேல் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி அடுத்த போட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா? 200+ அடிச்சிருக்காங்க முதல்ல இந்த இயரில். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றி குறித்து தோல்வி குறித்தும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.